Okay, I just welcome you all to the Sara Coaching Center free class and paid class. I'm really very happy that we are going to write our exam by coming month 29th or 30th. Now, today, as we are running out of the time limit, let me just talk about one of the very famous work of P.B. Shelley. The P.B. Shelley's work is Aeneas. The work is actually Aeneas. The Aeneas அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க் என்ன அப்படிங்கன்னா, it is a classical mythology. It is a classical mythology where this Aeneas was killed by a boar, B-O-A-R, boar. The Aeneas is a word actually coined by Shelley. நல்லா புரிஞ்சுங்க சார். Aeneas, A-D-O-N-I-S, இந்த வேர்டை காயின் பண்ணது ஷெல்லி. இதே நேரத்தில் அங்கே ஒரிஜினலாக க்ரீக் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய வேர்டு என்னன்னு கேட்டால் A-D-O-N-A-I-S. இதுதான் சார் நாங்கள் ஸ்பெல்லிங். இது நிறைய பேருக்கு தெரியாது. இட்ஸ் அ காயின்டு வேர்டு. இட்ஸ் காயின்டு பை P.B. ஷெல்லி. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா, இஸ் ஜஸ்ட் கிவிங் a very elaborate discussion with his publication linked with his friend John Keats. இந்த Aeneas யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது. இஸ் linked with his friend John Keats. ஜான் கீட்ஸோட எதை சார் டிஸ்கஸ் பண்ணுறாங்க? டெத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The death is being discussed. ஓகே, அப்போ இதுக்கு பேர் என்ன சார்? திஸ் இஸ் a pastoral elegy. இதுதான் டிஆர்பி கொஸ்டின். என்ன பேர்? பாஸ்டோரல் எலிஜி. Aeneas அப்படின்னு சொல்லுவேன் ஒரு யங் மேன் இன் கிரீக் மித்தாலஜி. சரி, இந்த டைட்டிலை எங்கிருந்து ஷெல்லி பாரோ பண்ணியிருக்காரு? He has borrowed this title from Bion, B-I-O-N, Bion's Lament for Aeneas. Bion's Lament for Aeneas. அவ்வளோதான். இதை ஷெல்லி என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட எஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து இட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குன்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ Aeneas அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க்கு எதனுடன் கம்பேர் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Aeneas இஸ் கம்பேர்டு வித் ஜான் மில்டன்ஸ் லிசிடஸ். ஜான் மில்டன் எழுதிய மிகப்பெரிய ஒரு பியூர் கிளாசிக்கல் ஃபார்ம் லிசிடஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பியூர் கிளாசிக்கல் ஃபார்ம், அதனுடன் கம்பேர் செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த போயம் மோன்ஸ் தி டெத், ஒரே வார்த்தை, இட் மோன்ஸ் தி டெத் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ பாஸ்டோரல் எலிஜி. அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம். அவ்வளோதான் சார். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் இப்போ நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ரைட்டு. அப்போ இந்த Aeneas வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கதையில் முதல்ல புரிஞ்சுக்குங்க. Aeneas அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞனை ஒரு க்ரீக் காட் ஆஃப் பியூட்டி அண்ட் டிசையர். க்ரீக் காட் ஆஃப் பியூட்டி அண்ட் டிசையர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட், அழகுக்கு பேர் போன ஒரு காடை. அவங்க எப்படி லவ் பண்ணாங்களோ கடைசியாக வந்து அவங்களால ஒன்றுமே முடியாது. அந்த Aeneasஸை வந்து கடைசியாக கேட்பாங்க, ஒரு கிஸ்ஸாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக செத்து போவான். செத்து போனவங்க தூக்கி மடியில் வச்சு அழுகிறதா வீனஸ் அண்ட் Aeneas. இது யார் எழுதியிருந்தாங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். சரி, அவருடைய போயத்தில் பார்க்கலாம். இங்கே Aeneas அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒர்க்கு யாரை சொல்லுதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த டெத் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் அனதர் காட்ஸ் ஜெலசி. ஒரு கடவுள் மற்றொரு கடவுளுடைய ஜெலசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. த ஸ்பீக்கர் கால்ஸ் ஆன் யுரேனா. இங்கே ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா யுரேனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கூப்பிட்றாங்க. யார் சார் அந்த யுரேனா அப்படின்னு கேட்டேன்னா, த யுரேனா இஸ் நத்திங் பட் Aeneas மதர். அப்படி டெத் பெத்தில் இருக்கக்கூடிய சாக போகிறாங்க. அதுதான் நிறைய பேர் ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கை படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு போயம். வீனஸ் அண்ட் Aeneas பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படி விளையாண்டுருப்பார். இப்போ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு இடத்துல சொல்லுவார், கிவ் மீ 1000 கிஸ்
ஐ வில் ரிட்டர்ன் 1 by 1 அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி அப்படி சொல்லுவாங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னா பரவாயில்ல, யூ கிவ் மீ ஒன் கிஸ் விச் இஸ் as strong as 1000. எவ்வளோ அருமையாக யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா. கடைசியாக வந்து அந்த போர் வந்து கடிச்சு கழுத்தை கடிச்சு அப்படியே ரத்தம் கொப்பளிக்கும், கொப்பளு. அப்போ தான் சொல்லுவாங்க, இட் வாஸ் தட் violet crimson blood coming out, not you or the world of Eve has taken the life of saving of intervening. ரொம்ப பியூட்டிஃபுல் லைன்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து அவங்க எழுதுனாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சி த பியூட்டி. ஒவ்வொரு ஸ்டான்ஸா வைஸாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹியர் ஹி டாக்ஸ் அபவுட் த வீப்பிங் ஆஃப் அடனஸ். வெல் அவர் யூஸ் பண்ணக்கூடிய முதல் வேர்டு பார்த்தீங்கன்னா வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீக் மித்தாலஜியை பற்றி சொல்கிறாரு. இந்த போயம் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா ஜான் கீட்ஸை பற்றி சொல்கிறாரு. இதில் வந்து யாருடைய காடு சிம்பிளை யூஸ் பண்ணுறாருன்னா அடனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கீட்ஸுடைய பியூட்டி, செலிப்ரேட்டிங் த கீட்ஸ் பியூட்டி. பியூட்டி இஸ் ட்ரூத் பியூட்டி. அந்த ட்ரூத் ஆஃப் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. கீட்ஸுடைய மரணம் பார்த்தீங்கன்னா 25 வயசில் இறந்து போகிறார். ஹி டைட் அட் 25 years. அந்த 25 வயசில் அவர் இறந்து போனோடனே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருப்பார். அந்த ஃப்ரோசன் டெத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை யூஸ் பண்ணுவார். உறைந்து போன மரணம் அப்படின்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரைம், அவருடைய ஃபார்ம் அண்ட் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது எப்படி சார் இருக்குது, நிறைய பேர் நோட் பண்ணிங்க சார், இது டிஆர்பி கொஸ்டின். த ஃபார்ம் அண்ட் த மீட்டர் இஸ் கம்பேர்டு வித் ஸ்பென்சரின் சானட். நோட் பண்ணிங்க சார், அடனஸ் உடைய போயத்தில் அந்த ஃபார்ம் அண்ட் மீட்டர் எப்படி இருக்குன்னா இட் இஸ் கம்பேர்டு வித் எட்மண்ட் ஸ்பென்சர் ஸ்டான்ஸா. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா. ரைட். அது இந்த ரைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் பீட் பேட்டர்ன். சார் நிறைய பேருக்கு தெரியாது. பிஏடி பிஇஏடி பீட் பேட்டர்ன். அதுக்கு ஒன்னொரு பேர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. இந்த ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைமுக்கு பேர் என்ன அப்படிங்கன்னா பீட் பேட்டர்ன். ரைட். இதுதான் அந்த ரிதம் என்று கூட சொல்லலாம். எப்படி சார் அந்த ரிதம் இருக்கு? Forget the past, his fate and the fame shall be. பார்த்தீங்கன்னா இந்த லைனில் அப்படி சொல்லுவார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். Forget the past, his fate and fame shall be. பாருங்க, get, past, fate, fame, be. இந்த வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரைமிங்கை சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வாட் வி கால்னா அந்த பேர் ஆஃப் சிலபுளில் வந்து சும்மா விளையாண்டுருப்பார். அதை என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ ஃபூட். நிறைய பேர் இந்த உள்ள இருந்தீங்கன்னா அந்த ஃபூட்டை வந்து பார்க்கலாம். ஃபூட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபுள். அந்த ஃபூட்டில் வந்து இட்ஸ் பேசிக்கலி த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் பீட் பேட்டர்ன். அப்படி தட்டுற பார்த்தீங்களா, அந்த பீட் மாதிரி தான், அந்த ட்ரம் மாதிரி தான். அது ஒரு சின்ன யூனிட். அசை தமிழ் சொல்லும் போது என்னென்னா அசை அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் அஸ் அசை. தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஆனால் இங்கே ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் என்னங்கன்னா ஐஆம்ப், ஐஏஎம்பி, ஐஆம்ப். அந்த ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்து இங்கே யூஸ் பண்ணுவார். ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வந்து நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஐஆம்ப். இது வந்து ஒரு கொஸ்டின். ஏன் சார் இந்த கொஸ்டினை இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து 8th யூனிட். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து யூ கேன் டேக் டு யூனிட் 9. ரைட்டா? ரைட். இங்கே வந்து 5 ஐஆம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. எத்தனை ஐஆம்ஸ் யூஸ் பண்ணான்னா 5 ஐஆம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. 5 ஐஆம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே இந்த போயத்தில் என்னதுன்னா இட் இஸ் ஐஆம்பிக் பென்டாமீட்டர். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஐஆம்பிக் பென்டாமீட்டர். சரி, இந்த ஐஆம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்கிறது எங்கே சார் காமனாக யூஸ் பண்ணுவாங்க? ஐஆம்பிக் பென்டாமீட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கிளாசிக்கல் ஒர்க்கு, கிளாசிக்கல் மித்து எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஐஆம்பிக் பென்டாமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏபி, ஓகேங்களா, ஏபிபி, சிபி, இது மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே பார்த்துங்க, ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா we can see the different kinds of thing.
ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி ஸ்டான்ஸா வந்து 55வது ஸ்டான்ஸா. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நேவிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை நேவிகேஷன்? ஒரு கப்பல் போயிட்டே இருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்குமா. அதே மாதிரி தான் இவருடைய போயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். தட் இஸ் த ரீசன் திஸ் இஸ் பீன் கால்ட் அஸ் ஷிப் மேட். இந்த போயத்தை சொல்லுவாங்க, இட் இஸ் கால்ட் அ ஷிப் மேட். இப்படிலாமா இருக்குது சார்? இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்குறது இல்லை. சரி, இதனுடைய மெயின் தீம் என்ன? வாட் இஸ் த மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதில் 3 தீம் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று இம்மார்டாலிட்டி, கீட்ஸ் செத்தாலும் உயிரோடு இருக்கிறான். அடுத்து மேன் அண்ட் த நேச்சுரல் வேர்ல்டு, மேன் அண்ட் தி நேச்சுரல் வேர்ல்டு. த மேன் ஹியர் ஆக்சுவலி மென்ஷன் Adonis. The natural world is actually talking about the love. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இதுதான் நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க, டெத்தை பற்றி பேசுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே நம்ம சொல்லலாம். பட் அதை வந்து நம்ம ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரைட்டு. அடுத்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான மித்திக்கல் ஃபிகர்ஸ் என்ன சார்? இதில் வந்து நமக்கு டிஆர்பியில் எப்போ கொஸ்டின் கேட்பான் அப்படி கேட்டால் ஒரு மித்திக்கல் ஃபிகர். இந்த மித்திக்கல் ஃபிகர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. Adonis நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. கேன் எனிபடி நோ த யுரேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? யுரேனா இஸ் கால்ட் அஸ் வாட்? சார் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். APH அப்ரோட்டி. சார் யுரேனாவுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அப்ரோட்டி. சார் இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின், ஏற்கனவே ஸ்லெட்நெட்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரி, அடுத்து இங்கே வேறு என்ன காட்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் he has talked about the god அப்போலா. நோட் பண்ணிங்க சார். Yes, he has talked about the god அப்போலா. அப்போலா காட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் அ காட் ஆஃப் மியூசிக். இவர் இங்கே சொல்கிறது யாருன்னா காட் ஆஃப் மியூசிக். ஓகேங்களா? ரைட்டு, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இஸ் டாக்கிங் அபவுட் அசிட்டன். அங்கே பாருங்கள், ஒரு ஹண்டர் ஒருத்தர் வருவான். நிறைய பேத்துக்கு தெரியாது. அங்கே ஒரு வேட்டைக்காரன் வருவான். கடைசி அவன் தான் என்ன பண்ணுவான், அந்த பியரை வந்து வேட்டையாடுவான். அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுவான்னா இஸ் ஹேவிங் ஸ்பையிங் ஸ்பியோஸ் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அவரே ஒரு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் ஆக்ட் A1, ஆக்ட் 1, ACTAEON. சார் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்ட் AEON, ஆக்ட் 1. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரை யாரோட கம்பேர் பண்ணுவார்னா ஹீல் பி கம்பேரிங் ஹிம் வித் தி கீட்ஸ் பாடி. ஆக்ட் 1 இஸ் கம்பேர்ட் டு கீட்ஸ் பாடி. நோட் பண்ணிங்க சார். இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். இவர் ஒரு காடு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹீ இஸ் கம்பேரிங் அனதர் காட் டைனோசஸ். சார் டைனோசஸ் அப்படிங்கிறது வந்து காட் ஆஃப் அ பாட்லிங், அதான் பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த டைனோசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஷீ இஸ் பேயிங் ஹோமேஜ் டு கிட்ஸ். நோட் பண்ணிங்க சார். டைனோசஸ் DIONYSUS, டைனோசஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோமேஜ் டு கிட்ஸ். இதில் முக்கியமானது 2 கொஸ்டின் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இது போதும் உங்களுக்கு. ஒன்று வந்து ஆக்ட் AEON, ஆக்டோ EON அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமு. இஸ் கம்பேர்டு வித் கிட்ஸ் பாடி. செத்து போன பணத்தோட அவருடைய பாடியோட கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைனோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமை கம்பேர் பண்ணுறாங்க. அது யாருன்னா ஷீ இஸ் பேயிங் ஹோமேஜ் டு கிட்ஸ். ஓகேவா? ரைட் சார். இதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். இது போதும். இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மட்டும் நீங்கள் கடைசியாக பார்க்கலாம். இந்த கடைசி ஸ்டான்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவார். அதை வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. எ பார்க் இஸ் அ போட். அதில் பார்க் BARK, பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு. பார்க் அப்படின்னு சொல்லியிருக்க வேர்டோடைய மீனிங் வந்து போட்டு. ஓகேங்களா? இதான் நீங்கள் வந்து
யூஸ் பண்ணணும். அதில் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், இமேஜரிஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடைசியாக அவர் சொல்ல வார்த்தை என்னென்னா kids. when he arise he will be with the kids and other eternal soul. நானும் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன், நான் உன் கூட வந்து உன் கூட எட்டர்னல் சோலோட நான் கலந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷெல்லி சொல்கிறாரு. அதே நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார்னா அடனஸ் கிட்ஸ் அந்த பேர்னிங் லைக் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவார். இஸ் கம்பேரிங் கிட்ஸ் வித் அ பேர்னிங் ஸ்டார். இட் இஸ் சைனிங் லைக் அ பிகான். பிகான்னா என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா வீனஸ், விடிவெள்ளி. இஸ் கம்பேரிங், நல்லா கேட்டுங்க, அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர் எப்படி பண்ணார், ஒரு ஸ்டார் மாதிரி ஒளி விடுவார். இஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த வெயில் ஆஃப் த ஹெவன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்லுவார். இதுதான் நமக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லைன். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் வி ஹவ் டு ஆக்சுவலி சி. நமக்கு இதுவே போதும் சார். போயம் உங்களுக்கு போதும்ல சார்? இதுதான் சார் உங்களுக்கு போயம். இதை தாண்டி வேறு எதுவும் அன்னெசரியாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. டிஆர்பிக்கு இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஹவ் வேஸ்டட் கிடையாது. ஐ ஹவ் டேக்கன் ஆல்மோஸ்ட் 13 minutes டைம். 13 நிமிஷம் நான் டைம் எடுத்திருக்கேன். ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கேன். ஏன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், பிபி ஷெல்லியை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவருக்கு முக்கியமான ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் கீட்ஸ். ஜான் கீட்ஸுடைய லெட்டரில் கூட இவரை நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த பப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1821 இந்த எலிஜியை பப்ளிஷேஷன் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவார்னா, ஹி வாஸ் ஒய்ட்லி நோன் அமாங் இஸ் கிரேட்டஸ்ட் ஒர்க். அவருடைய முக்கியமான ஒர்க்லையும் இந்த அடனஸ் வந்து இடம்பெற்றுச்சு. ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். சரிங்களா, ரைட். இதான் நம்ம வந்து அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதை தாண்டி ஒன்றும் நம்ம போட்டுட்டு குழப்பாதீங்க. திஸ் போயம் இஸ் கன்சிடர் வித் த பார்ட் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட் இன் 1800. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ரைட் சார். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லியாச்சு. உங்களுக்கு போயம் அண்ட் அதர் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான லைன்ஸு நம்ம ஓரளவு நம்ம பார்த்துருக்கோம். இதோட சமரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். இந்த சமரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கல்ச்சர், கிளாசிக்கல் கல்ச்சரை பற்றி நம்ம பார்க்குறோம் சார். இதுதான் சார் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்கறதுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை நீங்கள் கேட்கலாம். இந்த போயத்துடைய எண்டு வந்து பார்த்திங்கன்னா, the poem ends with a fine image of the speaker's soul seeing the young man's spirits in the heaven. இதுதான் முக்கியமானது. அடுத்து இது எப்படி க்ளோ ஆகுது அப்படிங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி க்ளோயிங் லைக் அ பிகான். இதுதான் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். கிளியராக இருக்கா சார்? எஸ் சார், எஸ் சார். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்ஸ் ஃப்ரம் சாரா கோச்சிங் சென்டர் ஃபார் திஸ் டாபிக். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes பிரேக், அடுத்து உள்ளே வந்துடுறேம்மா.